தைரியம் இருக்கிறவங்க எல்லாருமே வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட முடியாது. ஆனா கண்டிப்பா எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் நம்பிக்கைய கைவிடாம தோல்விகளை தூசி போல தட்டி விட்டுட்டு மீண்டும் வெற்றியை நோக்கி ஓட்டம் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. மனதைரியம், தன்னம்பிக்கைங்கிற ஆயுதங்களை கொண்டு வாழ்க்கைங்கிற போர்ல வெற்றி பெற மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063294 0443042277. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் மோகன்ராஜ் மற்றும் மனநல ஆலோசகர் வாசுகி மதிவாணன் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இப்ப நம்ம கூட பாஸ்கர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பாஸ்கர். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொல்லுங்க பாஸ்கர். இந்த நிகழ்ச்சியில தம்பிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றி பாஸ்கர். பேசலாம் பாஸ்கர். வயசாகுது, தங்கச்சிக்கு 35 வயசாகுது. ஏற்கனவே நான் பேசிருக்கேன். ஒரு 5 வருஷமா நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். தங்கச்சி அப்பா அம்மா இல்ல. அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அது ஒரு பெரிய கவலையா இருக்கு. எனக்கும் வயசாயிட்டு இருக்கு. பொண்ணு கேட்டு வராங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா, எல்லா உண்மையும் சொல்லி கொடுத்துதான் நான் செய்யணும்னு என் அபிப்பிராயம். டாக்டர் நான் பார்த்துட்டு இருக்கிற டாக்டர் லாங் லைஃப் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. கண்டினியூவா நான் கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். ஆனா அதுக்கிட்ட ஒரு சைல்டு பிஹேவியர் தான் இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல பொண்ணு கேட்டு வராங்க, கொடுக்கலாமா, அதுக்கு டாக்டர் தான் சார் வழி சொல்ற. என்ன பிஹேவியர் சொன்னீங்க சார்? என்ன பிஹேவியர்னு சொன்னீங்க? சைல்டு பிஹேவியர் தான் சார் இருக்கு. உடம்பாலதான் பெண்ணா இருக்க வச்சு ஒரு குழந்தைத்தனமா தான் இருக்கு. அது தவிர வேற ஏதாவது நோய் இருக்கா? மாத்திரை கொடுக்கறாங்க இல்லையா, அது என்னது, எதுக்காக? அது அந்த ஆரம்பத்துல இருந்தே அதுக்கு ஒரு நெகட்டிவ் திங்ஸா இருக்கு சார். அதனால மாத்திரை சாப்பிட்டு ஒரு 5 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். ரயில்வேல டாக்டர் கோபாலகிருஷ்ணன் சார் அவர்கிட்ட தான் பாத்துட்டு இருக்கேன். ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து 2 விஷயம் சொல்றீங்க. ஒண்ணு ஏதோ ஒரு நோய் இருந்து மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னொன்னு வந்து குழந்தைத்தனமான நடவடிக்கைகள் இருக்குங்கிறீங்க. நார்மலா எந்த மனநோயிலையும் குழந்தைத்தனமான நடவடிக்கைகள் வராது. அது வந்து உங்களுக்கு பிறவி சின்ன வயசுல இருந்தே வளர்ச்சியில குறைபாடு இருந்தா அந்த மாதிரி வரும், மூல வளர்ச்சியில. அது ஐக்யூன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அது பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த வயசு அளவுல அவங்க செயல்படுறாங்கன்னு. அது நார்மலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோயினால திருமணம் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. திருமணம் செய்யலாம். திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க அந்த வரக்கூடிய மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லி பண்றது நல்லது. ஏன்னா தெரிஞ்சும் நிறைய பேர் பண்றாங்க. இப்ப 10ல 9 பேர் பண்ணாட்டி கூட ஒருத்தங்க பண்றாங்க. சொல்லாம பண்ணீங்கன்னா பின்னாடி தெரிய வரும்போது நிறைய பிரச்சனை வரும். அந்த வகையில எந்த மனநோயா இருந்தாலும் நல்லா குணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிட்டு பண்ணுங்க. எப்பவுமே திருமணத்துக்கு முன்னாடி எல்லா விஷயமும் சொல்றது நல்லது. ஆனா ஐக்கியூ ரொம்ப குறைவா இருந்தா திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். சோ இவங்க குழந்தைத்தனமா நடக்கிறாங்கன்னா ஐக்கியூவும் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அப்புறமா முடிவு பண்ணுங்க. பாஸ்கர், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்களுடைய சகோதரிக்கு ஐக்கியூ டெஸ்ட் பண்ணிட்டு அதோட லெவல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மருத்துவரையும் அணுகி அதுக்கப்புறமா திருமணம் செஞ்சு வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அடுத்ததா சேலம்ல இருந்து தமிழ்ச்செல்வி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் தமிழ்ச்செல்வி. வணக்கம் மேடம். சொல்லுங்க தமிழ்ச்செல்வி. நான் ஒரு பிசிக்கல் டைரக்டர். சொல்லுங்கம்மா. நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு பையன் ரொம்ப நல்லா விளையாடுவான். அவனை பார்த்தோன்னே எனக்கு பொண்ணுதான், பையன் கிடையாது. அவனை பார்த்த உடனே எனக்கு பையன் மாதிரி ஆயிடுச்சு, பிடிச்சிருச்சு. 10 வருஷமா என்னோட பையன் மாதிரி ரொம்ப பார்த்து வச்சேன். திடீர்னு அவனுக்கு ரீசெண்டா மேரேஜ் சுத்தமாவே பண்றான். சொல்லுங்கம்மா. இதுல நான் இப்படி வெளியே வரணும் அப்படின்னு தெரியல. அம்மா நீங்க அழாதீங்கம்மா, அழாம பேசுங்கம்மா, உங்களுடைய கவலைகள் புரியுது. அவனுக்கு இப்ப மேரேஜ் ஆனது என் அம்மா மறந்துட்டு சுத்தமா என்ன அவாய்ட் பண்ணிட்டான். சரி, இதனால வெளியே வர முடியல. சரிங்கம்மா. எனக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். நான் இப்படி நடந்துக்கணும், எல்லாம் சுத்தமா அவனை விட்டு வளர்க்கணுமா, என்ன உதவி கேட்கணும், அதனால தான் கேட்டுட்டு இருக்கேன். சரிங்கம்மா. டாக்டர் வாசுகி என் மகனுக்குள்ளேயே எல்லாம் அனுப்பி வச்சேன். அவனும் எங்களை பார்க்கும்போது திடீர்னு ஒரு 6 மாசமா என்கிட்ட அவ்வளவு இது பண்றது இல்ல. சரிங்கம்மா.
அவங்க. ஆமா, நீங்க இதனால ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு டீச்சர், அந்த பையன் உங்களோட ஸ்டூடெண்ட். சோ ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணுமோ அதை விட கொஞ்சம் நீங்க கூடவே அந்த பையனை உங்க மகன் மாதிரி பாவிச்சதுனால நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த பையன் உங்களை டீச்சரா மட்டுமே பார்த்ததுனால அவர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் தன்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதை அவர் மூவ் ஆகி போயிட்டாரு. ஆனா நீங்க அந்த பாசத்தை வச்சதுனால உங்களால ரொம்ப அந்த பையன் உங்களை சரியா பழைய மாதிரி இல்லன்றது உங்களை ரொம்ப பாதிக்குது. உங்களோட ஃபீலிங்ஸ் நல்லா புரியுது. ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க அப்படி நினைச்சது மாதிரி அந்த பையனை நினைச்சிருந்தா அது வேற மாதிரியா இருந்திருக்கும். அப்படி இல்லாத பொழுது நீங்க இதுதான் பிராக்டிகலா இது என்ன முடியுமோ அதைத்தான் நீங்க அக்செப்ட் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட்டும் டீச்சர்னா ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் தான். அதுல இருந்து வேற மாறுதல் எதிர்பார்த்து அது நடக்கலன்னா அது உங்க மேல நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். உங்களோட எதிர்பார்ப்பு சரியா இல்லாதனால நீங்க ஏமாந்துருக்கீங்க. நீங்க என்ன உங்க மனசுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, இது நான் தான் ரொம்ப ஒரு டிபெண்டா வந்துட்டேன். அதாவது ஒரு மேல ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா அது டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மத்தவங்க நடக்கணும் அப்படிங்கறது. சோ அந்த மாதிரியா இல்லாம ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் என்னோட கடமையை ஒரு டீச்சரா நான் செஞ்சு முடிச்சுட்டேன். அந்த பையன் படிச்சு முடிச்சு இன்னைக்கு தன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற அந்த மன திருப்தியோட நீங்க ஓரளவுக்கு நீங்க ஒதுங்கி உங்களை நீங்க சமாதானப்படுத்துறதா உங்களுக்கு சிறந்த வழி. தமிழ்செல்விமா, நீங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட ஒரு மகன் மாதிரி நினைச்சு நீங்க அவரை பார்த்தது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அவர் அப்படி நினைக்காம உங்களை அவாய்ட் பண்றாரு அப்படின்னு ஃபீல் பண்றப்போ அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாம உங்களுடைய குழந்தை இருக்கு அவங்களை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டு உங்க வாழ்க்கைய எப்படி சந்தோஷமா வச்சுக்கணுமோ அதுக்கான முயற்சிகளை நீங்க பண்ணலாமா? அடுத்ததா சென்னையில இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். என் டாட்டருக்கு இப்போ 22 இயர்ஸ் ஆகுது. அவளுக்கு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவ ஒரு பையனை லவ் பண்றா. அந்த பையனும் பையனுக்கு அவங்க அக்கா ஒண்ணு இருக்கு. அவளுக்கு மேரேஜ் பண்ணிட்டு தான் அவங்க பண்ணுவேன்னு சொல்றாங்க. எனக்கு எப்படியும் 27 இயர்ஸ்ல தான் பண்ணுவேன்னு சொல்றாங்க. எனக்கு டெய்லி ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு மேடம். இதே நினைச்சிட்டு ஒரே கவலையா இருக்கு. நான் என்ன செய்யறது? சரிங்கம்மா. டாக்டர், இப்போ பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அந்த பையன் நல்ல பையனா இருந்தாங்கன்னா கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லம்மா. நல்ல பையனா இருந்தான்னா அவன் அந்த சொன்ன மாதிரி அவங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண போறாரு. இதுல ஸ்ட்ரெஸ் நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க பண்ண வேண்டியது பையன் நல்லவனா, ஃபேமிலி நல்லதாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பண்ணிருப்பீங்க, இதுக்குள்ள எல்லாம் பண்ணிருப்பீங்க. அதனால திருமணம் தாமதம் ஆகிறத பத்தி கவலைப்படாதீங்க. 2 பேருமே நல்லபடியா இருக்காங்க, 2 பேருமே நல்லபடியா பேசிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா மெதுவா பண்ணட்டும். அவங்களே தயாரா இருக்கும்போது தள்ளி போடுறது பரவாயில்ல, தள்ளி பண்ணிக்கிறோம் அவங்க 2 பேரும் தயாரா இருக்கும்போது நீங்களும் அதுல அவங்க இப்படி இருக்காங்களேன்னு பெருமைப்பட்டுட்டு நீங்களும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுமா. டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. கல்யாணம் தள்ளி போகுதே அப்படின்னு நினைச்சு கவலைப்படாம அந்த நேரத்துல கல்யாணத்துக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், கல்யாணத்தப்ப என்னென்ன பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க யோசிச்சுக்கலாம். அந்த பையனுடைய அக்காவுக்கு திருமணம் ஆன உடனே நிச்சயமா உங்க பொண்ணுக்கு திருமணம் ஆகதான் போகுது. அதை நினைச்சு நீங்க சந்தோஷமாவும் இருக்கலாம். சில நேரங்கள்ல கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கையை விட நாம நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை நம்மள கடவுளையும் உணர வைக்கலாம். தடைகளை தகர்க்க, மனசுல நம்பிக்கையை வளர்க்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063299 044304227777. அடுத்ததா திண்டுக்கல்ல இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கங்க. சார் கிட்ட பேசலாமா? சொல்லுங்க சார். என்னோட பையன் 12 வயசு ஆகுது. அவனோட ப்ராப்ளம் டவுன் சிண்ட்ரோம். நாங்க ரிலேஷன்ல கல்யாணம் பண்ணி இருக்கிறோம், தாய் மாமா தான். அதனால அவனுக்கு டவுன் சிண்ட்ரோம். அவன் இப்ப ஸ்பெஷல் ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கான். அவன் இப்ப ஓரளவுக்கு எல்லாம் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கிறான். இன்னும் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறது கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் சார். அப்புறம் நாக்க வெளியில வச்சுட்டே இருக்கிறான். நாக்கு கொஞ்சம் தடிமனா இருக்கு அவனுக்கு. எப்பவுமே வெளியில வச்சுட்டே இருக்கா. சில நேரங்கள்ல சொன்னா புரிஞ்சுக்கிறான், உள்ள வச்சுக்கிறான். ஆனா திரும்பவும் வெளியே வைக்கிறான். அதனால எனக்கு கீழே அடிபட்டுருமோ என்னமோங்கிறது ரொம்ப பயமா இருக்கு. நல்லா எல்லாமே புரிஞ்சுக்கிறா, செய்யறா, ஓரளவுக்கு நல்லா இருக்கிறான். ரைட்டிங் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸ்பெஷல் ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கான்.
இப்ப அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு என்ன பண்ணலாம், அந்த நாக்கு வெளியில வச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அதுக்காக. அப்புறம் வந்து நானும் அவனு மட்டும் இருந்தா நல்லா இருக்கிறான், அவனோட வேலைகள் எழுதுறது படிக்கிறது அந்த மாதிரி சில செயல்கள் செய்யறான். என்னோட வேற யாராவது சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்தா இல்ல நாங்க எங்கேயாவது வெளியில போனாலும் செஞ்சாலும் ரொம்ப ஒரு மாதிரி துருன்னு அவங்கள போய் தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க தொந்தரவு பண்ணும்போது அவன் ரொம்ப அடுத்தவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்ப என்னோட அம்மா அப்பாவே இருக்கட்டும் கொஞ்சம் அவன் ரொம்ப அன்பா இருக்கிறதுனால ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் எங்கேயும் போறது இல்ல, நானும் அவன் மட்டும் இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு இதா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குங்க சார். தேங்க்யூ சார். நான் கட் பண்றேன், லைன் கட் பண்றேன். சரிங்க. அம்மா வந்து டவுன் சிண்ட்ரோம்ல வந்து உங்களுக்கு மன வளர்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்கும். பட் நல்லது, நீங்க ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டது ஏன்னா அவருடைய வேகத்துக்கு ஏற்ப அவங்க சொல்லி கொடுப்பாங்க. என்னென்ன கத்துக்க முடியுதோ அதெல்லாம் கத்து கொடுப்பாங்க. முக்கியமா டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு இசை ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய விஷயங்கள் நீங்க இசை மூலமா கத்து கொடுக்கலாம். இப்போ பாட்டு பாடியே கத்து கொடுக்கற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இசை மூலமா கத்து கொடுக்கலாம். பள்ளிகள்ல டெஃபினட்டா டிராமா எல்லாம் போட்டிருப்பாங்க, அது மூலமா நிறைய விஷயங்கள் கத்து கொடுக்கலாம். இன்னொன்னு நீங்க சொன்னீங்க மத்தவங்க வரும்போது, விருந்தினர்கள் வரும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாருன்னு. அது நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் பண்ணுங்க. யோசனை பண்ணாதீங்க. அதாவது ஐயோ நம்ம பையனை பத்தி ஏதாவது நினைப்பாங்களான்லாம் நினைக்காதீங்க. பையனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அதனால நீங்க எந்த யோசனையும் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா அவரை எக்ஸ்போஸ், நீங்க இப்ப யாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணாம பொத்தியே வச்சுட்டு இருந்தா அவருக்கு எப்படி விருந்தினர்கள் வரும்போது எப்படி இருக்கணும், ஒரு கூட்டத்துல எப்படி நடந்துக்கணும் தெரியாம போயிட போகுது. அதனால நீங்க எந்த யோசனையும் பண்ணாதீங்க. அவங்க என்ன யோசிக்க போறாங்க அதெல்லாம் நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமா இவரை திருமணங்களுக்கு கூட்டிட்டு போங்க, 4 பேர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, சொல்லி புரிய வைங்க. கொஞ்சம் கொஞ்சமா போக 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 அவருடைய நடவடிக்கை நல்லா ஆயிடுமா. அம்மா, நீங்க உங்க குழந்தைய வந்து எங்கேயுமே கூட்டிட்டு போகாம அதை பத்தி யோசிக்காம பப்ளிக் பிளேசஸ்க்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா அவரும் வந்து அந்த மாதிரி அந்த ஒரு டைம்ல வந்து எப்படி பழகணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாரு. அது போக டாக்டரும் சில வழிமுறைகளை சொன்னாங்க, எந்தெந்த மாதிரியான விதத்துல சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கறதையும் அதையும் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ராஜபாளையம்ல இருந்து ராஜா நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராஜா. பேசலாம் ராஜா, சொல்லுங்க. ராஜா, நீங்க கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? சொல்லுங்க ராஜா, கேக்குது. மனசோர்வு அதிகமா இருக்கு. சரி. வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு ஒரு மாதிரி நடப்பயணம் சரி மாதிரி இருக்குது. அதுக்கு மாத்திரை சாப்பிடுறேன், மாத்திரை பேரை சொல்றேன். சரி ராஜா, அவரு இணைப்புல இல்ல. அடுத்ததா புவனேஸ்வர்ல இருந்து கலைவாணி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கலைவாணி. மேடம் வணக்கம். நான் டாக்டர்கிட்ட பேசலாமா? பேசலாமா, சொல்லுங்க. என் பேர் வாணிங்க. என்னோட பொண்ணு 10th படிக்கிறேன். சரி. 10th படிக்கிறேன் மேடம். அவளுக்கு வந்து எக்ஸாம் ஒரு டென்ஷனா வச்சுக்கிறேன் மேடம். அதுக்கு என்ன மேடம் பண்ணலாம்? எப்பவுமே அப்படிதான் இருக்காங்களா இல்ல இப்பதான் அப்படி இருக்காங்களா? எக்ஸாம் வந்துச்சுன்னா ஒரு டென்ஷன் ஆயிருது. அம்மா எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு சொல்லுமா என்ன கேட்டு அடிக்கடி கேட்பா. உங்களோட நிகழ்ச்சி நான் டெய்லி பாப்பேன். சரிங்கம்மா. அதான் டாக்டர் ஆலோசனை கேட்கலாம் மேடம். சரிங்க. எக்ஸாம் ஆன்சைட்டி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். என்னதான் படிச்சு எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா கூட எக்ஸாம்னு வர்றப்போ வந்து ஒரு அந்த ஆன்சைட்டி, அந்த ஒரு பயம் வர்றது வந்து ரொம்ப சகஜமான விஷயம். ஆனா அது எப்ப வந்து நீங்க ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பயத்தினாலயோ அந்த டென்ஷனாலயோ எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் எக்ஸாம் எழுத முடியாம போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப கட்டாயமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸாமுக்கு முதல் நாள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து உங்க பொண்ணை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க விடாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சு, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அந்த மோரல் சப்போர்ட், அதாவது நீங்க கொஞ்சம் கூட இருந்து அந்த மாதிரி உதவி பண்றதுனால வந்து ஓரளவுக்கு அவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உன்னால வந்து எவ்வளவுக்கு உன்னால படிக்க முடியுமோ நீ படிச்சிருக்க, இனிமே உன்னால போய் எழுத முடிஞ்ச வரைக்கும் நீ எழுது, அவ்வளவுதான். அது வந்து ரிசல்ட் வர்ற அன்னைக்கு பாத்துக்கலாம். நீ வந்து ரிசல்ட்டை பத்தி எந்த பயமோ எந்த கவலையுமே இல்லாம நீ வந்து படிச்சதை வந்து உன்னால எழுத முடிஞ்ச வரைக்கும் எழுது, டூ யுவர் பெஸ்ட் அப்படின்ற அந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சின்ன டிப் ஒண்ணு என்னன்னா,
அந்த எக்ஸாமுக்கு முதல் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி, அதாவது ஒரு ரூம்ல வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல போய் எக்ஸாம் எழுதுற மாதிரியே ஒரு செட்டப்ல வந்து ஒரு 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவங்கள வந்து எக்ஸாம் எழுத வைக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செய்யறது மூலமா அந்த எக்ஸாம் ஆன்சைட்டில இருந்து அவங்க வந்து நிச்சயமா வெளியில வரலாம். கலைவாணிமா, உங்களுடைய மகளுக்கு இருக்கிற அந்த பரீட்சை பயத்தை போக்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற சில டிப்ஸ் நம்ம டாக்டர் கொடுத்தாங்க. அதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. அது போக அவங்க டென்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கறதுக்காக நீங்களும் டென்ஷன் ஆகாம நீங்க உங்க டென்ஷனை குறைச்சிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான முயற்சிகளையும் நீங்க பண்ணலாம். டாக்டர், இப்ப இதுக்கு முன்னாடி காலர் சொல்லியிருந்தாங்க, நாங்க ரிலேட்டிவ்க்குள்ள கல்யாணம் பண்ணிட்டோம் அதனால இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி பண்ணும்போது எதனால வந்து அந்த ப்ராப்ளம் வருது, வேற என்னென்ன ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? உங்களுக்கு என்னென்ன உள்ளுக்குள்ள கல்யாணம் பண்ணும்போது நம்ம ஊர்ல ரொம்ப அதிகம் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நார்மலா ஜீன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸுக்கும் ஒரு தன்மைக்கும் ஒரு ஜீன் இருக்கும். அதுல வந்து எப்படின்னா, ஒன்னு டாமினன்ட் சொல்லுவோம், வலுவானது, ஒன்று வந்து வீக்கானது. இப்போ வந்து உயரத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வலுவானது இருக்கும். நம்ம இப்போ அம்மா கிட்ட இருந்து ஒரு ஜீன் வரும், அப்பா கிட்ட இருந்து ஒரு ஜீன் வரும். அதுல என்னன்னா, உங்களுக்கு வலுவானதுதான், இப்ப வலுவானதும் சின்னதும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணாலும் அந்த வலுவானதுதான் வெளிப்படும். சோ உயரம் குள்ளம்னு 2 இது வந்துச்சுன்னா உயரம் வெளிப்படும். பட் என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரிகிற இதுல 2 வலு இழந்த ஜீன்ஸ் சேரும் போது அந்த இப்ப நோய்களுக்கு அந்த மாதிரி ஜீன்ஸ் இருக்கு. சோ நோய் வந்து வெளிப்படாமலே இருக்கும் சில நேரம், நல்ல ஜீன் கூட இருக்கிறதுனால. பட் உள்ளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 2 வலுவிழந்த ஜீன்ஸ் வரும்போது அது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல இந்த மாமாவை கட்டுறது, இல்ல அப்பாவுடைய தங்கச்சி பொண்ணை கட்டுறதெல்லாம் ஆக்சுவலா பயாலஜிக்கலா மெடிசின் வகையில அது பண்ணக்கூடாது. நம்ம ஊர்ல அது ரொம்பவே பண்றாங்க. சோ அதனால நிறைய நோய்கள் வருது. சரிங்க. அடுத்ததா சென்னையில இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. என்னோட பிரச்சனை என்னன்னா, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் வந்து ஒருத்தவங்க மேல ரொம்ப அன்பாவும் ரொம்ப பாசமாவும் இருக்கிறேன். அவங்க என்னை ஏமாத்திட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப ரீசெண்டா வந்து அம்மா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அம்மா தவறிட்டாங்க. என்னோட ஏஜ் 35. அவங்க வந்து ரொம்ப வயசு கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நோயினால, அவங்களோட கணவனால. அதை எங்க அப்பான்னு கூட நான் சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ரொம்ப ஸ்ட்ரெஸ். சின்ன வயசுல எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு லெவல் போன பிறகு அந்த பயமெல்லாம் விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல ஒரு விதமான என்னோட தொழில் என்னன்னா, நான் ஆசிரியர் தொழில எடுத்து சூஸ் பண்ணேன். ஒரு உதாரணமா பசங்களுக்கு உதாரணமாவும் நான் இருந்தேன். இப்போ என்னன்னா, அம்மாவோட இறப்பு பிளஸ் என்னோட வாழ்க்கையில அந்த என்டர் ஆயிருக்கிற அந்த இன்னொருத்தர், அவர் என்னை நம்பி என்னை ஏமாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி, இல்ல அவரும் என்னை விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு மனசோர்வு எனக்கு இருந்துட்டே இருக்கு. என்னால புரிஞ்சுக்க முடியுது இது மன அழுத்தம், அம்மாவோட இழப்பு. ஆனா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற இதுவே இப்ப இல்லையோ, எனக்கு வந்து ட்ரைன் ஆகி போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு இருக்கு. எனக்கு சிரிச்சு வாய் விட்டு சிரிச்சு நான் ஏதோ வருஷ கணக்குல ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இப்ப கூட நான் பேசிட்டு இருக்கும் போது கூட எனக்கு அழுக வருது. இதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்கலாம்? நான் டாக்டர்ஸ் கிட்ட எனக்கு எதுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது டேப்லெட்ஸ் இருக்கா, எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார். டாக்டர் வாசு, முதல்ல வந்து அம்மாவோட இழப்பு வந்து உங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு, அது நல்லா தெரியுது. நீங்க ஒரே ஒரு விஷயம் உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. அம்மா வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவோ நோய், எவ்வளவோ பிரச்சனை இருந்தா கூட உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. அம்மா உயிரோட இருந்தா உங்களை வந்து எப்படி பாக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அத மனசுல வச்சு அதுக்கு நீங்க என்னென்ன செய்யணுமோ அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டர். அம்மா இறந்துட்டாங்க அப்படின்றது சரி, அவங்க இறந்திருக்கலாம். ஆனா வந்து அம்மா இருக்காங்க அப்படின்னு நீங்க ஒரு நம்பி, அம்மா என் மனசுலதான் இருக்காங்கன்னு நினைச்சு, அம்மா வந்து என்ன எப்படி இருக்கணும், இல்லாட்டி நான் எப்படி எல்லாம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களோ அந்த மாதிரி நான் இருந்து காட்டணும்ன்றத வந்து அது ஒரு உங்களோட ஒரு டிட்டர்மினேஷனா எடுத்துக்கிட்டு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இதையே வந்து உங்களோட மோட்டிவேட்டரா வச்சுக்குங்க. அப்புறம் பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ்ன்றது நம்ம செய்யற ஆக்டிவிட்டிஸ்னாலதான் அந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். அதனால அது வந்து உங்ககிட்ட வந்து ட்ரெயின் ஆகி போறதுன்றது வந்து நீங்க வந்து அதை செய்யாம இருக்கிறதுனால.
சோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதுல இருந்து வெளியில வந்து இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப ஒரு வீக்கரான ஒரு வல்னரபிளான சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு பேசுறப்பவே ரொம்ப அழுக வருது அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு யாரு வந்து ஓரளவுக்கு மனசுக்கு நெருக்கமா இருக்காங்க, யாரை நம்பி பேசலாமோ அவங்க கிட்ட உங்களோட துக்கத்தையும் உங்களோட சோகங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களோட மன பாரம் வந்து கட்டாயமா குறையும். அது மட்டும் இல்லாம இதுல இருந்து வெளியில வந்து ஓரளவுக்கு உங்களை வந்து டைவர்ட் பண்ணுங்கன்னா உங்களோட வேலை, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், இல்ல வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி அம்மா வந்து எப்படி எல்லாம் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அதை வந்து செய்ய ட்ரை பண்றது மூலமா உங்களுக்கும் மனசுல ஒரு திருப்தி வரும். இதுல இருந்து நீங்க வெளியில வந்து நிச்சயமா வந்து ஒரு நார்மலான லைஃப வந்து லீட் பண்ண முடியும். இப்போ நம்ம கூட ராணி இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ராணி. வணக்கங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்கார கூட பிறந்தவங்க 3 பேரு. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் மனநலம் பாதிச்சிருந்தது. ஆனா நல்லாதான் இருந்தாங்க. டெலிவரி ஆனப்போ ஏதோ வீட்டுல பிரச்சனையால அவங்க அப்படி ஆனாங்க. அக்காவும் மென்டல் ஆகி அவங்களும் டெத் ஆயிட்டாங்க. அடுத்து தம்பி ஒருத்தன், அவனும் மென்டல் ஆயிட்டான். தங்கச்சி ஒண்ணு இருந்தது, அது கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது ஏதோ நல்லாதான் படிச்சிருக்கிறா, அவளும் மனநலம் பாதிக்குதுன்னு அவங்க வீட்டுக்கார அனுப்பிச்சிட்டான். இப்ப எங்க வீட்டுக்காரர் ஒருத்தர் தான் ஏர்ன் பண்றாரு. எனக்கு பயமா இருக்கு, அவருக்கும் அந்த இது இருக்குமா அப்படின்ற ஒரு. ஆனா கம்பெனில வேலை செய்யறாரு, பிரைவேட் கம்பெனில. ஆனா அடிக்கடி டென்ஷன் ஆவாரு. நான் எவ்வளவோ அனுசரிச்சு அவர்கிட்ட இதுவாதான் போறேன், ரொம்ப டென்ஷன் ஆவாரு. அதனால எனக்கு ஒரு பயமா இருக்கு, அவரை டாக்டர்கிட்ட காட்டலாமா, என்ன செய்யலாம். ஆனா வேலை ஒர்க் பண்றாரு. அதனாலதான் நான் உங்களை கேட்கலாம், இவருக்கும் அந்த பாதிப்பு இருக்குமா அப்படின்னு தான் கேட்கலாம் டாக்டர். அம்மா வந்து சில நோய்கள், அதாவது இப்போ வந்து மரபு ரீதியா வருமானு கேக்குறீங்க. அவருக்கும் சில குடும்பங்கள்ல இந்த ஜெனடிக் ப்ராப்ளம், மரபு ரீதியா வரக்கூடிய நோய்கள் அதிகமா வரும். சில நோய்கள் வந்து அந்த மாதிரி கிடையாது. அதாவது இப்ப சர்க்கரை நோய் எடுத்துக்கிட்டீங்கன்னா 80% வரும், அப்பாக்கு அம்மாக்கு இருந்தா நிச்சயமா வரும். மனநோயில அந்த மாதிரி, இது என்ன மனநோய்னு நான் கேட்கல. மனநோய்கள்ல முக்கியமான நோய்கள் இப்போ ஸ்கிசோஃப்ரீனியா, பைபோலார்லாம் எடுத்துக்கிட்டா கூட அப்பாக்கு இருந்ததுன்னா இல்ல அம்மாக்கு ஒரு பெற்றோருக்கு இருந்ததுன்னா குழந்தைக்கு வர்றதுக்கு 10% சான்ஸ்மா. அப்படி இன்னொரு விதமா பார்க்கலாம், இத 90% வராம இருக்கிறதுக்கு சான்ஸ் மாதிரி. அதே மாதிரி இப்போ இவங்க குடும்பத்துல 2-3 பேருக்கு வந்திருக்கு, எல்லாருக்கும் அதே நோய் தான் வந்திருக்கா, இல்ல சிலவங்களுக்கு சூழ்நிலை வாயிலா கூட வரலாம். சூழ்நிலை வாயிலா வந்ததுன்னா அதுக்கும் ஜெனடிக்ஸுக்கும் சம்பந்தமே இல்ல, மரபு ரீதியா வருது. மரபு ரீதியாவே எல்லாருக்கும் வந்திருந்தா, இவருக்கு பெற்றோருக்கும் வந்திருக்கு, கூட இருக்கிறவங்களுக்கும் வந்திருக்குன்னா இவருக்கு ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமே தவிர கட்டாயம் வரணும்னு கிடையாது. அவரோட கோபம் வந்து சாதாரண கோபமா இல்ல நோய்ங்கிறத நம்ம அவரை பார்த்தாதான் சொல்ல முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப கோவப்படுறாரு, ரொம்ப சோகமா இருக்காரு அப்படின்னு உண்டுன்னா நீங்க மருத்துவர்கிட்ட கேட்கலாம். பட் அதனால 100% வரணுங்கிறது கிடையாது. ராணி, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய கணவருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எதுக்கும் ஒரு மருத்துவரை அணுகுனீங்கன்னா இதுக்கான விளக்கத்தை அவங்க நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததா திருச்சியில இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். பேசலாங்களா? பேசலாமா, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து சார், அவரை வந்து நான் 14 வயசுலயே, நான் முஸ்லீம் பொண்ணு சார், 14 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அம்மா அப்பா இல்லாதனால வந்து ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுத்தா சரி அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் குடும்பத்துல வந்து எதுவுமே குடும்ப ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ படிப்பறிவு இல்லாம எதுவுமே இல்லாத ஒரு குடும்பம் அந்த குடும்பம். 14 வயசுல என்னால ஏத்துக்க முடியாத மனநிலைமையிலே இருந்துகிட்டு இருந்தேன். அப்படி இருந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒழுங்கா சரியா அந்த பொண்ணு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பால்ல தூக்க மாத்திரையை கொடுத்து என்னைய வந்து அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கல, அது மன தாக்கத்திலே இருந்து என்னால அங்க செட் ஆக முடியல. திருப்பி நாங்க எங்க வீட்டுக்கே வந்துட்டோம். ஆனா அப்பா 2ஆம் தரம் கல்யாணம் ஆயிட்டு அண்ணன் எல்லாம் அவங்கவுங்க குடும்பத்துல இருக்கவனே எனக்கு அங்கேயும் ஆதரவு இல்ல சார். அப்படி இருந்து என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சின்ன பிள்ளைல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தவங்க இந்து உள்ளவர், அவரு நான் அவங்கள வச்சு காப்பாத்துறேன், வாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வேற ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு சார். கூட்டிட்டு வந்தா இங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. கடைசியில எங்களை கல்யாணம் பண்ணிக்கல, இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. அது எனக்கு லேட்டா தான் வந்தது. தெரிஞ்சதுல இருந்து எனக்கு மன ரீதியா ரொம்ப பாதிப்பா இருக்கு சார். எதை பண்ணாலும் அதே திங்லே இருக்கு. அவர்கிட்ட பேசினா அதை இதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. சரி வராதிங்க, நான் என்னைய லைஃப பாத்துக்கிறேன்னாலும் அதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு.
கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு மத்தபடி பேசினாலும் பேசவும் இல்ல, குழந்தைங்களும் எங்களுக்கு இல்ல சார். இப்படி இந்த மாதிரியாவே இருந்துட்டு இருக்காரு. இதுல இருந்து என்னால விடுபட்டு எப்படி என்ன செய்ய முடியும் அப்படிங்கறதே தெரியாம எப்பவுமே எனி டைமே தூக்கம் இல்லாம சாப்பாடும் சாப்பிட முடியாம அதே திங்கிங்ல இருந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. இதுல இருந்து நான் எப்படி சார் வெளியில வர்றது? இப்போ உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த சூழலை அவரு சாதகமா பயன்படுத்திட்டு உங்களை உபயோகிக்கிற மாதிரி அவர் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் உங்களை ஏமாத்தி இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்னீங்க உங்களுக்கு அந்த இப்ப இருக்கிற சூழல் பிடிக்கல இவர் கூட இருக்கிறது. தெளிவா சொல்லுங்க. எனக்கு நான் நம்பி வந்திருக்கேன், திருமணம் செய்யல. இப்ப நீங்க சொன்னீங்க என்ன திருமணம் செய்யு சொல்றேன், அப்போ ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அதுக்கும் அவர் ஒத்துக்கல அப்படி உண்டுன்னா நீங்க அவர்கிட்ட சொல்லிடலாம், நம்ம 2 பேருக்குள்ள உறவே வேண்டாம், நான் தனியா இருந்துக்கிறேன், நான் தனியா சொந்த காலில் இருக்கிறேன், நான் என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறேங்கிறத திட்டவட்டமா சொல்லுங்க. அதாவது இந்த இப்ப இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு ஒத்துக்க முடியும்னா தான் அவர் கூட நீங்க இருக்கணும். இல்ல எனக்கு பிடிக்கல, என்ன சாதகமா உபயோகப்படுத்திக்கிறாரு அப்படின்னு தோணுச்சுன்னா திட்டவட்டமா அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க வெளியே வரலாம். வெளியே உங்களால முடிகிற வேலை செஞ்சு நீங்க உங்க காலில் நிக்க முடியுமா? அட்லீஸ்ட் மனசு கஷ்டம் இல்லாம இருக்கலாம். டாக்டர் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. நீங்க அவர்கிட்ட கிளியரா உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதை அவர்கிட்ட மனம் விட்டு பேசிடுங்க. இனிமே இந்த மாதிரியான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்க ஒரு வேலையை பார்த்துட்டு உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி அமைச்சுக்கணுமோ அதுக்கான முடிவை நீங்க எடுக்கலாமா? நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி அதுக்கு மத்தவங்க யாருமே பொறுப்பில்லை. முழுக்க முழுக்க நாம தான் பொறுப்பு. நம்ம முடிவுகளும் செயலும் சரியா இருந்தா அதன் விளைவும் சரியாதான் இருக்கும். சரியான முடிவுகள் மூலம் சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063299 0443042277. அடுத்ததா ராஜபாளையம்ல இருந்து ராஜா நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராஜா. சொல்லுங்க ராஜா. மேடம் பேசலாம், சொல்லுங்க சார். எனக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காதுல பேசுறது, மன உளைச்சல் இதெல்லாம் இருந்துச்சு. சரி, அதுக்கு மாத்திரை ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஆனா இப்ப மறுபடியும் 6 மாசம் எடுத்தேன், சரியாயிடுச்சு, விட்டுட்டேன். ஹலோ, கேக்குது ராஜா, சொல்லுங்க. விட்டுட்டேன். மறுபடியும் இப்ப நல்லாதான் இருந்தேன். ஆனா இப்ப என்னன்னா மன சோர்வு அதிகமா இருக்கு. அதாவது நான் நல்லாதான் இருக்கிறேன், ஆனா எல்லா பக்கத்துல உள்ளவங்க எல்லாமே என்னை எல்லாமே தப்பா சொல்லி வதந்தி மாதிரி பதட்டியுமா மனசோர்வு. அதே நினைச்சு மனசோர்வு. நான் ஒண்ணுமே செய்யாதது செஞ்சுங்கிற மாதிரி என் மனசுக்கே ஒரு ஃபீலிங் ஆகுற மாதிரி அந்த அளவுக்கு தவறான வதந்திகளை பரப்பி விடுறாங்க என்னை பத்தி. சரிங்க, அது தாங்க முடியும். அது எனக்கு அதை கண்டுக்கிறாம இருக்க முடியல. அது என்னமோ நானே அப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கே ஒரு மன உளைச்சல். சரிங்க, அதுக்கு மாத்திரை இப்ப சாப்பிடுறேன். இந்த மாத்திரை சாப்பிடலாமா என்ன எப்படி சொல்லலாம்? சரிங்க ராஜா, நீங்க முதல்ல சொன்னீங்க காதுல குரல் கேட்கறது இருந்ததுன்னு. இது ஒரு நோயோட அறிகுறி. பல நோயில வரலாம், பட் முக்கியமா ஸ்கிசோஃப்ரினியாங்கிற நோயில இது வரும். நீங்க சொல்ற மற்ற விஷயங்கள், இப்போ நீங்க 6 மாசம் கழிஞ்சு நிறுத்திட்டேன்னு சொன்னீங்க. சில நேரங்களில் நாங்க 6 மாசத்துல நிறுத்த மாட்டோம், கொஞ்ச நாள் கூட கொடுக்கறது எதுக்குன்னா திரும்ப நோய் வராம இருக்கிறதுக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஜனங்க எல்லாம் என்ன பத்தி பேசுறாங்க, என்ன பத்தி வதந்தி பரப்புறாங்க, என்ன பத்தி மோசமா பேசுறாங்கன்னு சொல்றது கூட ஒரு நோயோட அறிகுறி தான். அது நாங்க டெல்யூஷன் சொல்லுவோம். டெல்யூஷன்னா ஒரு தவறான ஆனா உங்களுக்கு ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி இப்ப நாங்க இல்ல யாருமே பண்ணல, யாருமே வதந்தி பரப்பல, உங்களுக்கு தான் அப்படி தோணுதுன்னா நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க. நீங்க நம்புவீங்க, ஆழமா நம்புவீங்க நிஜமாவே பரப்புறாங்கன்னு. பட் ஊர்ல போய் சொல்லி கேட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க எதுவுமே பேசலையேன்னு. இதுவும் காதுல குரல் கேட்கிற மாதிரி ஒரு அறிகுறி தான். சோ இது உங்களுக்கு நோய் திரும்ப வந்திருக்குங்கிறதுக்கான அறிகுறி. இப்ப நார்மலா எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு உள்ள இருந்ததுன்னா தான் 6 மாசத்துல நிறுத்துவோம். 2-3 மாசம் அப்படி இருந்ததுன்னா தொடர்ந்து 1 வருஷம் தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு அறிகுறிகள் போனதுக்கு அப்புறமும்
மூளையில இருக்கிற அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். அதனால நாங்க என்ன பண்ணுவோம், நல்லானதுக்கு அப்புறம் மருந்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போமே தவிர திடீர்னு நிறுத்த மாட்டோம். அதனால நீங்க பழைய மருத்துவர்கிட்டயே திரும்ப போய் இந்த மாதிரி வதந்தி பரப்புறாங்கிறத சொன்னீங்கன்னா அவர் புரிஞ்சுப்பாரு, இது நோயோட அறிகுறிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் புரிய வச்சு மாத்திரைகளை திரும்ப ஆரம்பிப்பாரு. ராஜா, டாக்டர் சொன்ன மாதிரி இப்போ எல்லாரும் நம்மளை பத்தி பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது கூட ஒரு நோய்க்கான அறிகுறியா இருக்கலாம். அதனால நீங்க இப்ப எந்த மருத்துவரை பாத்துட்டு இருக்கீங்களோ அவர்கிட்டயே போய் உங்களுக்கு இருக்கிற இந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் சொல்லுங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. மருத்துவரோட ஆலோசனை இல்லாம மாத்திரைகளை நீங்களே நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அடுத்ததா சென்னையில இருந்து மஞ்சு நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் மஞ்சு. மஞ்சு, நீங்க கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? ஹலோ, வணக்கம்ங்க. கேக்குதா? சொல்லுங்க மஞ்சு, கேக்குது. எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க. சரி. நானும் என் ஹஸ்பண்ட் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சரி. 6 இயர்ஸா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஒரு குழந்தை இருக்கும். இப்போ இடையில என்ன ஆச்சுன்னா, நான் வந்து கன்சீவ் ஆயிட்டு இருக்கும் போது நான் அம்மா வீட்டுல இருந்த சமயத்துல எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் நானும் கொஞ்சம் 1 இயர் கேப் இருந்துச்சு. அவர் தனியா வேற ஊர்ல போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சரி. அங்க அவரோட ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அந்த பொண்ணு எங்க லைஃப்குள்ள என்ட்ரி ஆனதுல இருந்து எங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை. நான் அவர்கிட்ட நிறைய சொல்லிட்டேன், அந்த பொண்ணு நமக்குள்ள சண்டை வருது, அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா அவரு வந்துட்டு ஃப்ரெண்டு தான், ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அது மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னால அது தாங்கிக்கவே முடியல. ஆனா அவரு நிறைய மெசேஜ் எல்லாம் அந்த பொண்ணுக்கு பண்றதெல்லாம் நான் பாக்குறேன். பார்த்தாலும் எனக்கு என்ன சொல்றாரு, அது ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், நான் ஐடில இருக்கா, எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, இதெல்லாம் என்ன ஒரு சின்ன விஷயம் தான், இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, நான் உன்னையும் குழந்தையும் ஏமாத்திட்டேன், என் லைஃப்ல குழந்தைதான் முக்கியம் எனக்கு, அதுக்கப்புறம் நீ முக்கியம் எனக்கு, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா அப்போதைக்கு நான் ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கேன். ஆனா 1 வீக்ல மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் ஆயிட்டு ஏதாவது பார்த்தேன்னா மறுபடியும் டென்ஷன் ஆகி நான் அழுது என் குழந்தை எனக்கு கோவத்துல குழந்தை மேல காட்டுறேன். அப்புறமா நான் ஏதாவது சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற நிறைய யோசிக்கிறேன். எனக்கு தெரியுது இது வந்து அவரு ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு ஒரு மனசு சொன்னாலும், ஆனா இங்க ஒரு பக்கம் பயமா இருக்கு எனக்கு, என்ன விட்டுட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ப்ராமிஸ் கூட பண்றாரு அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரிங்க மஞ்சு. டாக்டர் வாசு, நீங்க சொல்றதுல 2 விஷயம் இருக்குமா. ஒண்ணு வந்து நீங்க வந்து உங்க கணவர் மேல ரொம்ப நம்பிக்கையும் வச்சிருக்கீங்க. அதே நேரம் வந்து ஒரு நேரம் வந்து அவர் சொல்றது சரியா இருக்கும், ஒரு நேரம் வந்து நம்பிக்கை இல்லாத மாதிரியா உங்களுக்கு படுது. ஒண்ணு வந்து அவர் உண்மையிலேயே வந்து அவர் சொல்றது உண்மையா இருந்தா கூட நீங்க திரும்ப திரும்ப இதை கேக்குறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இரிட்டேஷனோ ஒரு கோவம் வந்து நான் சொல்றது எதையுமே நம்பலையே, சரி அவங்க நான் சொல்லி நம்பாம இருக்கு, நான் நினைச்ச மாதிரியே நான் செஞ்சுட்டு போறேன்ற மாதிரி ஒரு வெறுப்பு வரலாம். அதனால நீங்க வந்து ஒரு மனசு விட்டு அவர்கிட்ட பேசுங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையே வந்து ஒரு நம்பிக்கை தான். அது மட்டும் நீங்களே சொன்னீங்க, அந்த 1 வருஷ கேப்ல உங்களை பிரிஞ்சு இருந்த டைம்ல தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு அப்படின்றது. சோ அத வந்து அந்த கேப் வந்து இல்லாம எப்படி வந்து திரும்ப ஒரு அந்யோன்யத்தை வந்து டெவலப் பண்ண முடியுமோ அதை பாருங்க. அதை விட்டு எப்பவுமே வந்து சில நேரம் வந்து நீங்க நினைக்கிறதுல உண்மை கூட இருக்கலாம், ஆனா அவர் சொல்றதை வந்து நம்பிதான் நீங்க வந்து வாழ்க்கையை நடத்த முடியல. நம்பாம இருந்தீங்கன்னா உங்களையே வந்து அது பாதிச்சு, அது மட்டும் இல்லாம இது வந்து அது நீங்க வந்து குழந்தை மேல அந்த கோவத்தை காமிச்சு உங்களோட முழு சந்தோஷத்தையும் குடும்பத்தை முழு சந்தோஷத்தையுமே அது கெடுக்கிற மாதிரியா இருக்கும். சோ அதனால பொறுமையா இருந்து அவர் கூட உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கிறப்ப அவர் மனசு விட்டு பேசுங்க. இல்ல இந்த மெசேஜஸோ இந்த மாதிரி பாக்குறப்ப வந்து எனக்கு இந்த மாதிரி மனசுல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றத அவர்கிட்ட வெளிப்படையா பேசுங்க. நிச்சயமா வந்து நீங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசுறதுனால வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அது மட்டும் இல்லாம நம்பிக்கை வைங்க. ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த ட்ரஸ்ட வந்து டெவலப் பண்றதுக்கு பாருங்க. அவரை நம்புங்க. அதே நேரம் வந்து உங்களோட மன பாரத்தையும் உங்களோட மனதுல இருக்கிற சுமைகளையும் வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மஞ்சு, நீங்க உங்களுடைய மனசுல இருக்க விஷயங்களை ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லி இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை மனம் விட்டு அவர்கிட்ட பேசுங்க. ஃபுல்லாவே உங்க மனசுல என்ன இருக்குன்றத சொல்லுங்க. டாக்டர் சொன்ன மாதிரி அவர் சொல்ற விஷயங்கள் உண்மையா இல்லையா அப்படிங்கறத தாண்டி அதை வந்து நம்புங்க. அவர் என்ன சொல்றாரோ அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்புனீங்கன்னா நீங்க அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காகவே அவருடைய மனசு வேற எங்கேயுமே போகாம இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நமக்கு துரோகம் இழைக்கப்படும் போது அது நம்ம நிம்மதியை அழிக்காம இருக்க ஒரு சுலபமான வழி இருக்கு. துரோகம் செஞ்சவங்களை மன்னிக்கிறது. மன்னிக்கும் கலை மனதைரியம் அதிகம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். மன்னிக்கும் கலை கொண்டு மன நிம்மதியை தக்க வைக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0441
30632994 0443042777. அடுத்ததா சென்னையிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் மேடம். இந்த மாதிரி என் பையன் அரவிந்த் பேரு. சரி. ஒரு 6-7 வயசு 6வது 7வது படிக்கிற வரைக்கும் நல்லா படிச்சு வந்தாரு. சரி. அப்புறம் எப்படியோ படிப்புல என்ன காரணம்னு எங்களால சொல்ல முடியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு டீச்சர்ஸ் கூட ரிப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி பெஞ்சில எல்லாமே கீழே உட்காந்துக்கிறேன், பாடம் நடத்தும் போது சிரிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் 8th பாஸ் பண்ணிட்டாரு. 9th மேத்ஸ்ல வீக்கா இருந்தாரு. அதுலயும் இந்த சார்ட்ட சொல்லி 1 மார்க் 2 மார்க் குறையா இருந்துச்சு. பாஸ் போட்டு 10th போனாரு. 10th மேத்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் டியூஷன் வச்சு அந்த மேத்ஸ்லயும் பாஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பிளஸ் ஒன்ல கொண்டு சேர்த்தேன். ஒரு 10th இயர் பாஸ் பண்ணிட்டாரு. 2nd இயர் போகும்போது அந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி இது குறைஞ்சிரும், பெர்சன்டேஜ் குறைஞ்சிருங்கிறதுக்காண்டி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பையனை ஒரு தடவை நான் போய் கெஞ்சி கேட்டேன். அப்புறம் மறு தடவை வெளியேற்றி விட்டாங்க. சில காரணங்களை சொல்லி படிக்கல, இம்போசிஷன் அப்படி எல்லாம் கொடுத்து வெளியேற்றி விட்டாங்க. அப்புறம் டுட்டோரியல் வச்சு பார்த்தேன், அதுவும் சரியா வரல. அப்புறம் அப்படி என் கூட இருந்தவன் கடைசியில ஒரு ஒர்க் இல்லாம இருக்கும்போது அவனுக்கு எது போடாம கொஞ்சம் பாதிக்கப்பட்டான். அப்புறம் டாக்டர் எல்லாம் 15-16 வயசுலயே கொண்டு காட்டணும், பிரெயின்ல எல்லாம் ஒண்ணும் இல்லைனாங்க, பிஹேவியர் ப்ராப்ளம்னாங்க. அப்புறம் போக பெருசாகி டாக்டர்கிட்ட காமிச்சு ஒரு 4-5 வருஷம் ஹோம்ல எல்லாம் இருந்தாங்க. இப்ப லேட்டஸ்டா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மேற்கொண்டு டவுன் ஆகுது அவனுடைய பிஹேவியர். இப்ப இந்தியெல்லாம் இவ்வளவு கிடையாது. தெருவுல கிடக்கிற காகிதங்கள் எல்லாம் இங்க ஹோம்ல தான் இருக்கான், புரைக்கு வாயில போட்டுக்கிறான். உடம்புல பல பிரச்சனைகள் ஏற்படுது. இதுக்கு என்ன செய்யலாம்? அவங்க டாக்டர் பாக்குறாங்க, மாத்திரைகள் கொடுக்குறோம், பாக்குறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு வேற இந்த பிஹேவியரை மாற்றி கொண்டு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? என்ன செய்யலாம்? உங்களுக்கு இப்ப இந்த பையன் 6 வயசு வரை நல்லா இருந்தாருன்னு சொல்றீங்க. ஏன்னா மன வளர்ச்சி குண்டி இருந்தா நார்மலா சின்ன வயசுல இருந்தே ஆரம்பமா இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வலிப்பு இருந்ததா அவருக்கு? இருக்கு. ஒரு தடவை பார்த்தோம். அதுல பிட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கார்ல ஒரு மாத்திரை, கார்பனேட் ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. வலிப்பு வெளியே தெரியல. ஆனா ஏன்னா வலிப்பு இருந்தா கூட உங்களுக்கு பிரெயின் டேமேஜ் கொஞ்சம் கொஞ்சமா வரலாம். சோ கூட கூட டேமேஜ் ஆக ஆக உங்களுக்கு மனநலம் குன்றலாம். முதல்லயே நல்லா இருந்தா கூட வலிப்பு கூட கூட மனநலம் குறையறதுக்கு வாய்ப்பு, அத மன வளர்ச்சி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பள்ளிக்கூடம் பண்ணது ரொம்ப தப்பு. அதாவது எங்களுக்கு பெர்சன்டேஜ் கிடைக்கணுங்கிறதுக்காக குழந்தைங்களை பாதியில போக சொல்றது அவங்களுக்கு மனசு ரொம்ப பாதிக்கும். அது ஒண்ணு. இப்ப நீங்க சொல்றீங்க அதுக்கப்புறம் நிறையவே பாதிப்பு இருக்குன்னா சில நோய்கள்ல, சில வைரஸ் தாக்குற நோய்கள்ல மூளைகள்ல வலிப்பு வரலாம், இல்ல வலிப்பு தெரியாம இருக்கலாம் வெளியே, ஆனா தொடர்ந்து டேமேஜ் இருந்துகிட்டே இருக்கலாம். சோ இவங்க பிஹேவ் பண்றது எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன வளர்ச்சி ரொம்ப குறைந்த குழந்தைகள் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நார்மலா உங்களுக்கு பிஹேவியரல் தெரப்பி தான். அதாவது மருந்தை விட அவங்க கிட்ட நடவடிக்கைகளை மாற்றுறதுக்கு சில வழிமுறைகள், பயிற்சிகள்லாம் இருக்கு. நீங்க ஸ்பெஷல் ஸ்கூல்ல ஏதாவது சேர்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்லாவே சொல்லி தருவாங்க. அதை உங்களுக்கு இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா மத்திய அரசோடைய முட்டுக்காடுல ஒரு சென்டர் இருக்குது. அங்கேயும் மன வளர்ச்சி குறைந்தவர்கள் எந்த வயசா இருந்தாலும் அவர்களுக்கு பலவிதமான பயிற்சிகள் இருக்கு. சோ அவங்கள ஒரு தொழில், அவங்களால செய்ய முடியற ஒரு தொழில் செய்யறதுக்கு கத்து கொடுக்கறாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கலாம். நீங்க விசாரிச்சு பாருங்க. ஏன்னா மருந்தை விட உங்களுக்கு பயிற்சிகள் தான் உதவும் ரொம்ப. கிருஷ்ணமூர்த்தி சார், டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய மகனுக்கு இப்ப இருக்க பிரச்சனைக்கு மருந்து மாத்திரைகளை விட பயிற்சிகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒரு நல்ல ஸ்பெஷல் ஸ்கூலா பார்த்து உங்களுடைய மகன் அங்க சேர்த்து விட்டீங்கன்னா பிஹேவியர் தெரப்பி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க சொல்லி கொடுத்து உங்களுடைய மகனுடைய நிலையை முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா திருப்பூர்ல இருந்து சித்ரா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சித்ரா. வணக்கம் மேம். சார் கிட்ட பேசலாமா? சொல்லுங்க சார். ஆக்சுவலா 2 monthsக்கு முன்னாடி என்னோட அம்மா இறந்துட்டாங்க. ரொம்ப நாள் டிப்ரெஷன்ல இருந்தாங்க. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 years ஆச்சு. குழந்தை எதுவும் இல்ல.
அதுக்கப்புறம் எனக்கு லைஃப் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன், இன்செக்யூரா ஃபீல் பண்றேன். யாரையும் என்னால நம்ப முடியல. அதுக்கப்புறம் யார் பேசினாலும் எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி மாதிரி ஃபீல் இல்ல. எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க முடியல. முன்னாடி எல்லாம் அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணிக்குவேன். இப்ப யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒரு சின்ன பிரச்சனை ஹஸ்பண்ட் கிட்ட வந்தா கூட எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங், வாழ்க்கையில ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன இதுன்னு கொஞ்சம் சொல்யூஷன் சொல்ல முடியுங்களா? சரிங்க. இப்போ புரியுது, நீங்க சொல்றது புரியுது. இப்ப அம்மாவை இழந்த சோகம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வருது. சோ அம்மா ரொம்ப க்ளோஸ், பிளஸ் அம்மா இறந்த விதம், அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. சோ குற்ற உணர்வு இருக்கலாம், நம்ம எப்படியா தடுத்திருக்கலாமோங்கிறதெல்லாம். பட் இப்ப நீங்க இந்த மன சோர்வுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழிகள் என்னன்னா, அம்மா என்ன எப்படி பாக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட ஒரு நேருக்கு மேடம் சொன்ன மாதிரி அம்மா நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, அதன்னு நீங்க. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க வாழ்க்கையோட அர்த்தமே என்னன்னு தோணுதுங்கிறது. நமக்கு மனசோர்வு இல்லாட்டி கூட பல நேரங்கள்ல நமக்கு அது தோணலாம். நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமா இருக்கும்போது இதை பத்தி யோசிக்க மாட்டோம். பட் சில நேரங்கள்ல நமக்கு வாழ்க்கையோட அர்த்தம் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும். அதனால மனசோர்வு கொஞ்சம் வரும். அது ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா நம்ம ஒரு புதிய அர்த்தத்தை தேடிக்கலாம். இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வரும்போது நான் உயிரோடு இருக்கேன்னா ஏதோ ஒரு காரியத்துக்காக இருக்கேன். அது என்ன காரியம், என்னால என்ன நடக்கலாம் இந்த குடும்பத்துக்கு, நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளா அர்த்தம் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி நீங்களா ஒரு புது அர்த்தம் கண்டுக்கிடும் போது உங்களுக்கும் மனசு கொஞ்சம் நல்லாகும். இன்னொன்னு, நீங்க கணவர் இருக்கிறாரு, கணவர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அப்பா இருக்கலாம், நீங்க கூட பிறந்தவங்க இருக்கிறாங்களான்னு தெரியல, அத்தைகள் மாமாக்கள் இருக்கலாம், அவங்க கிட்ட எல்லாம் மனசு விட்டு பேசுங்க. அம்மா இறந்த துக்கத்தை பேச பேசதான் நமக்கு அது மாறும். இன்னொன்னு நீங்க பண்ணலாம், அம்மா இறந்த விதத்தை விட அம்மா இருக்கும்போது செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசும்போது அம்மாவுடைய ஞாபகம் உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்களா கொஞ்ச நாள் கழிஞ்சு அம்மானாலே சந்தோஷமான எண்ணங்கள் தான் வரும். இதெல்லாம் சில விதங்கள் நீங்க அந்த துயரத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான வழிகள். பட் இந்த துயரங்கிறது ரொம்ப நார்மல், இதுல இருந்து வெளியே வர முடியும். ஆனா தொடர்ந்து இதே மாதிரி இருக்கு, மாற்றமே இல்லைன்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு மனசோர்வுக்கான மருந்துகளும் சாப்பிட வேண்டிய வரலாம். சித்ரா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய அம்மாவுடைய இறப்பு அப்படிங்கறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஆனா அதுல இருந்து நீங்க வெளியே வந்தேதான் ஆகணும் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், பிடித்த நபர்கள், அவங்க கிட்ட அம்மா கூட இருந்து சந்தோஷமான நாட்களை பகிர்ந்து பாருங்க. அதை தாண்டியும் உங்களுக்கு இந்த மனசோர்வு போகல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு மருத்துவரை அணுகலாம். அடுத்ததா மதுரையில இருந்து ஜெயக்குமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஜெயக்குமார். வணக்கம் மேடம். இந்த ஒய்ஃப் மேடம் அப்பண்டிஸ் ஆபரேஷன் பண்ணிருந்தோம். சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சைடு தலைவலி அதிகமா இருக்கு. சரி. நைட்டு போல தூக்கம் இல்ல, தூக்கம் இல்லாம நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கு. சரி. அந்த நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கு. எப்பயுமே தூக்கம் ரொம்ப அழுகுறாங்க. சரி. அது ஏற்கனவே மனநல டாக்டரை பார்த்துருக்கோம், அவங்க மெடிசன் கொடுத்துருக்காங்க. கொடுத்த அந்த ஒன் சைடு வலி நிக்கவே இல்லை மேடம். சரிங்க. அது என்னன்னு எனக்கு தெரியும். சரிங்க ஜெயக்குமார். டாக்டர் வாசு, தலைவலி சில நேரம் அவங்களுக்கு முதலே மைக்ரேன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா அப்படின்றது நீங்க என்ன உங்கள்ட்ட நான் கேட்கல. அதை என்னன்றது பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த தலைவலி தொடர்ந்து இருக்கிறதுனால இந்த ஒத்த தலைவலி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்க ஒரு நரம்பு டாக்டரை பார்த்து அதை என்னன்றதை முதல்ல சரிப்படுத்திட்டு அதுக்கான மருந்து மாத்திரையை சாப்பிட ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம சில நேரம் அந்த அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணினதுல இருந்து நீங்க சொன்னதுனால நான் இந்த விஷயத்த சொல்றேன். சில நேரம் அந்த ஒரு ஆபரேஷனால ஏற்பட்ட சில பயங்களோ இல்ல சில ஒரு சங்கடங்களோ கூட அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் கூட அவங்களுக்கு நைட்ல தூக்கம் இல்லாம அந்த மாதிரி கூட தொந்தரவு வரலாம். அதனால அவங்கள எப்படி ரிலாக்ஸ் பண்றது, எப்படி ஒரு மனசை ஒரு ரிலாக்ஸா வச்சுக்கிறது, மனசை எப்படி ஒரு அமைதியா வச்சிருக்கிறது அப்படின்றதுக்கு வேற விதமான பயிற்சிகள், அதாவது ஒரு நடப்பயிற்சியோ இல்ல ஒரு யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி அவங்க மனசுக்கு எது ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குமோ அந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சு செய்யறது அவங்கள ரிலாக்ஸ் பண்ணும். அதுவும் ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு உதவி பண்ணும். அது எல்லாமே இல்லாம நீங்க கட்டாயமா ஒரு நியூரோ சம்பந்தப்பட்ட, அதாவது நரம்பியல் சம்பந்தப்பட்ட டாக்டரை பாருங்க. பார்த்து அது இந்த தலைவலி எதனால வருது அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கான மருந்துகளை எடுக்கிறது மூலமா, ரெண்டு விஷயமே செய்யறது மூலமா ஓரளவுக்கு அவங்கள இதுல இருந்து நீங்க வெளியில கொண்டு வரலாம்.
ஜெயக்குமார், டாக்டர் வாசுகி சொன்ன மாதிரி நீங்க உங்க மனைவிய ரிலாக்ஸ் பண்றதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கு சில பயிற்சிகள் அவங்க சொன்னாங்க. அது எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்க்க சொல்லுங்க. அது போக நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவரை அணுகுனீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து நிரந்தரமா விடுபடுறதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு நேர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினீங்க. நன்றி டாக்டர் மோகன்ராஜ். நன்றி வாசுகி மதிவான். நம்மள அதிகபட்சம் பேர் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்காக நம்மள நாமளே மாத்திக்கிட்டவங்க தான். இத ரொம்ப சாதாரணமா யார் வேணும்னாலும் செய்யலாம். யாருக்காகவும் தன்னை மாத்திக்காம தன்னை உண்மையா உலகத்துக்கு முன்னால வெளிப்படுத்த ஒரு தனி தைரியம் வேணும். மத்தவங்களுக்காக தன்னை மாத்திக்கிறவங்க ஒரு கட்டத்துல தன்னையே முழுசா இழந்துடுவாங்க. தன்னை மாத்திக்காம தைரியமா வெளிப்படையா இருக்கிறவங்க பல அரிய மனிதர்களை சம்பாதிப்பாங்க. அசைக்க முடியாத தைரியத்தோட நம்மள உண்மையா உலகத்துக்கு காட்ட தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.